இந்த வீடியோல பிசினஸ் எத்திக்ஸ்னா என்ன, அதோட டெஃபினிஷன் அண்ட் மீனிங் பார்க்கலாம். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ், ஒரு கார்ப்பரேட் லெவல்ல எங்கெல்லாம் நம்ம பிசினஸ் எத்திக்ஸ் யூஸ் ஆகும், எங்கெல்லாம் டிசிஷன் மேக்கிங்ல இதெல்லாம் யூஸ் ஆகும் சொல்லி பார்ப்போம். அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ் அண்ட் ஒரு கார்ப்பரேட் லெவல்ல ஒரு கம்பெனி லெவல்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம பிசினஸ் எத்திக்ஸ்னா என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி let's see what is ethics. So ethics refers to study of what is morally right and wrong. So எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரெண்டு விதமா நம்ம அதை பார்க்கலாம். ஒன்று கரெக்டா பண்றதுக்கு, ஒன்று ராங்கா பண்றதுக்கு. ஸோ வேர் we think that morally right சொல்றோமோ அங்கதான் ethics சொல்ற ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்டே உள்ள வருது. ஸோ நம்ம கரெக்டா பண்றோம் சொல்லி நம்மளுக்கு தோணுதுன்னா அது நம்ம morally we are right. So these principles and values guides in human behavior and their decision makings. ஸோ இந்த மாரல் எங்க யூஸ் பண்றோம்னா நம்மளோட டெய்லி ஹியூமன் பிஹேவியர்லையும் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன், ஸோ டிசிஷன் மேக்கிங்ஸ்லையும் இந்த எத்திக்கல் சொல்ற கான்செப்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. எத்திக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வில் மூவ் ஆன் டு பிசினஸ் எத்திக்ஸ். ஸோ பிசினஸ் எத்திக்ஸ் ஆர் ரூல்ஸ் தட் எக்ஸாமின் எத்திக்கல் பிரின்சிபல் அண்ட் எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் தட் அரைஸ் இன் பிசினஸ் என்வரான்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஹியூமன் பிஹேவியர், ஹியூமன் டிசிஷன் மேக்கிங் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்ல பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான பிரின்சிபல்ஸ் அண்ட் மாரல் தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், ஸோ எனி டிசிஷன் டேக்கன் அண்டர் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இஸ் நோன் அஸ் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ்னு சொல்றோம். ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மாரல் பிரின்சிபல், வேல்யூஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் that govern the way business and individuals engage in the business activity. ஸோ நம்ம பிஸ்னஸ் ரன் பண்றதுக்கும் அதில் இருக்க இண்டிவிஜுவல்ஸ் சொல்றது எம்ப்ளாயிஸ் பிஹேவ் பண்ணக்கூடியதுக்கும் தேவையான ஒரு மாரல் பிரின்சிபல், அதை மாரல் வேல்யூஸ் ஆர் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ்னு நம்ம சொல்றோம். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ் பார்ப்போம். ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் பிஸ்னஸ் லெவல்ல, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்ல எங்கெல்லாம் நடக்குது, ஸோ டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம இன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் எத்திக்ஸ் இன் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங். ஸோ ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் சொல்லும்போது 3 மெயின் சப்டிவிஷன். அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம். ஸோ அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம் சொல்றது நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம்மை நம்ம தப்பா மாத்தி காட்டி நம்ம இப்போ அது டாக்ஸ்க்காகவோ இல்லைன்னா ஒரு இல்லீகல் கான்செப்டுக்காகவோ நம்ம அதை தப்பா காட்டுறது தான் ஒரு மேஜர் எத்திக்கல் ப்ராப்ளம் இன் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம் இன் ஆர்டர் டு அவாய்ட் டாக்ஸஸ். நம்ம சொல்லி டாக்ஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்மளோட இன்கம் கம்மியாக தான் வந்துச்சுன்னு ஃபால்ஸாக ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தரும் பொழுது நம்ம எத்திக்கலாக நம்ம ஃபெயில் ஆகிறோம். அதை தான் நம்ம அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம்ல பார்க்குறோம். ஸோ வென் பீப்புள் அண்டர் ரிப்போர்ட் தேர் இன்கம்ஸ், தி ஃபெடரல் கவர்மெண்ட் லூசஸ் டாக்ஸ் ரெவென்யூ தட் குட் go towards social security. ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான். நம்ம கம்மியாக டாக்ஸ் கட்டும்போது அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு லாஸ் தான். ஸோ மெடிக்கேர் அண்ட் அதர் ஃபெடரல் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ கார்பரேஷன்ஸ் ஆர் எஸ்பெஷலி வாட்ச்ட் பை ஆடிட்டர்ஸ் பிகாஸ் தி லார்ஜ் டாக்ஸ் பில்ஸ் அட் ஸ்டேக் ஈச் டாக்ஸ் இயர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபால்ஸாக கொடுக்கும்போது, இந்த மாதிரி ஆடிட்டிங் பண்ணும்போது அவங்க செக் பண்ணுவாங்க நம்மளோட இன்கம் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோமா இல்லையா சொல்றது. ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆர் பிஸ்னஸ் எம்ப்ளாயீஸ் நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூவாக இருக்கணும். அதில் அண்டர் ரிப்போர்ட்டிங் சொல்றது அந்த மாதிரி பண்ணாம எத்திக்கலாக நம்ம நம்மளோட அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அண்ட் ப்ராப்பராக டாக்ஸ் பே பண்ணணும். அதுதான் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் ஃபால்சிஃபையிங் டாக்குமெண்ட். ஃபால்சிஃபையிங் டாக்குமெண்ட் சொல்றது ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ஃபோர்ஜரி பண்றது, ஒரு ஃபால்ஸான டாக்குமெண்ட் நம்ம கொடுக்கறது தான் falsification of documents. So is to change details on the original document and try to pass them off as real. So இது நார்மல் forgery தான். ஸோ நம்ம இருக்கிற ஒரு இன்னொருத்தரோட சர்டிஃபிகேட்ல நம்ம பேர் போட்டுக்கிட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபால்சிஃபைங் டாக்குமெண்ட் தான். அதை ஒரு பிஸ்னஸ் லெவல்ல எங்க பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேங்க் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ், இதுல எல்லாத்தையும் நம்ம ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அதை தான் நம்ம ஃபால்சிஃபையிங் டாக்குமெண்ட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் creative accounting. So accounting practices that follow required laws and regulations but deviate from what those standards intend to accomplish. So creative accounting capitalize on loopholes in accounting standards to falsify, portray a better image of the company. ஸோ இந்த இடத்துல கிரியேட்டிவ் அக்கௌண்டிங் சொல்றது என்னன்னா
நம்ம வந்து லீகலா தான் பண்றோம். ஆனா லீகலா பண்ணும் பொழுது சில லூப் ஹோல்ஸ், அந்த லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்மியான டாக்ஸ் பே பண்றதோ, இல்லைன்னா அந்த லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம எங்கேயாவது நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷனை உள்ள புகுத்தி நம்ம வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றது தான் கிரியேட்டிவ் அக்கௌண்டிங் சொல்றாங்க. ஸோ இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து டாக்ஸ்ல தான். ஸோ ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷன்ல வந்து நம்ம அதுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கவே மாட்டோம். பட் ஸ்டில் நம்ம அந்த இடத்துல வந்து இல்ல இந்த இடத்துல டாக்ஸ் எக்ஸம்ஷன் நம்மளுக்கு ஒரு 1 crore இருக்கு சொல்லி நம்ம பொய்யா நம்ம காட்டி நம்ம பிசினஸை வந்து சேவ் பண்றது வந்து கிரியேட்டிவ் அக்கௌண்டிங். எத்திக்ஸ் இன் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம எங்கே எத்திக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு இந்த இதில் பார்ப்போம். ஸோ அட்வர்டைசிங் இஸ் அன் ஹைலி விசிபிள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அண்ட் எனி லேப்ஸ் இன் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் கேன் ஆஃபன் பி ரிஸ்கி ஃபார் தி கம்பெனி. ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி கண்டிப்பாக ஒரு டவுன்ஃபாலை பார்த்தே ஆகும். அதுவும் இந்த டைமில் வந்து சோஷியல் மீடியா இதெல்லாம் டாப்பில் இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லையோ இல்லை மார்க்கெட்டிங்லையோ ஒரு சின்ன தப்பு வந்து அந்த கம்பெனிக்கு வந்து பெரிய ஒரு ரிஸ்கான ஃபேக்டராக இருக்கும். ஸோ இதில் நம்ம காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எத்திக்கல் இஷ்யூஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வல்காரிட்டி. எங்கெல்லாம் நம்ம வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல வல்காரிட்டி கொண்டு வரோமோ அது வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வல்காரிட்டி யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து எத்திக்கலி ராங். நெக்ஸ்ட் வந்து மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிசெப்ஷன். ஸோ நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து பியூர் ஆர்கானிக் சொல்லிட்டு இதில் வந்து கெமிக்கல்ஸே இல்லை சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்ல கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லைனா ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். நம்ம ப்ராடக்ட்ல என்ன இருக்கோ அதை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்டா நம்ம சொல்லிடணும். அதை வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து மிஸ்லீட் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து பஃபரி சொல்றது வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸாகரேஷன். ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாகரேஷன்ஸ் எங்கே இருக்குன்னா சிப்ஸ் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் பேக்கெட்டே ஃபுல்லாக கீழே விழுற மாதிரி நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுவாங்க. பட் நீங்கள் அந்த கம்பெனியோட சிப்ஸ் பேக்கெட் வாங்கி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஃபுல்லாக காற்று தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு வந்து சிப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எக்ஸாகரேஷன் பண்ணுவாங்க. அது வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையே இல்லை. ஸோ அதுவும் வந்து எத்திக்கலி டோட்டலாக ராங்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீரியோ டைப்ஸு, ரேஷியல் இஷ்யூஸு. இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்கவங்க தான் வந்து அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ மாதிரி காட்டுவாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து கருப்பாக இருக்கும்போது அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அதுவே அவங்க ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணிட்டு அவங்க திருப்பி போகும்போது வேலை கிடைச்ச மாதிரி காட்டுவாங்க. ஸோ அது வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அது வந்து அந்த ரேஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய வேலையில் அவங்களோட ஸ்கில் அண்ட் நாலேஜை பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்லீடிங் ரேஷியல் இஷ்யூஸ் அவங்க கொண்டு வரது அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரவர்சியல் ப்ராடக்ட்ஸ். ஸோ கான்ட்ரவர்சியல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்கஹால், கேம்பிளிங், டொபாக்கோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டிங்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ எத்திக்கலி நம்ம வந்து கஸ்டமருக்கு யூஸ் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் தவிர அவங்களுக்கு அதனால ஒரு தப்பான ஒரு மிஸ்லீடிங்கோ இல்லைனா அவங்களுக்கு அதனால ஒரு இஷ்யூஸ் வர மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எப்போவுமே மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொண்டு வரக்கூடாது. ஸோ அதெல்லாம் தான் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வி யூஸ் இன் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் டைப் அண்ட் ஃபங்க்ஷன் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து ஹெச்ஆர்எம். ஸோ ஹெச்ஆர்எம் சொல்லும்போது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எங்கெல்லாம் நம்மளுக்கு எத்திக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் இன் ஹெச்ஆர்எம் எம்ப்ளாயர்ஸ் பார்ப்போம். எக்ஸ்ப்ளாய்டிங் சீப் லேபர் மார்க்கெட். நம்ம வந்து ஒருத்தர் ரொம்ப கம்மியாக வேலைக்கு வராங்க சொல்கிறதுனால அவங்கள வச்சு எல்லா வேலையும் பண்ணுறது இட்ஸ் டோட்டலி அன்எத்திக்கல். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கிரியேட்டிங் ஸ்பிளிட் இன் யூனியன். உங்கள் கம்பெனிக்குள்ள எம்ப்ளாயிஸ்க்குள்ளேயே ஸ்பிளிட் கொண்டு வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை கொண்டு வரதோ அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் தான். சைல்டு லேபர். இந்தியன் கவர்மெண்ட்ல சைல்டு லேபர் அலௌட் கிடையாது. பட் ஸ்டில் நிறைய கம்பெனி வந்து அவங்கள வச்சு வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மியாக தருவாங்க. ஸோ அதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு அன்எத்திக்கல் ப்ராசஸ் தான் ஒரு கம்பெனிக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ். ஃபிசிக்கல் வயலன்ஸ் இருக்கவே கூடாது எந்த ஒரு பிஸ்னஸ்லையும். லாங்கர் அண்ட் இன்ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹார்ஸ். ஸோ ஒர்க்கிங் ஹார்ஸ் பர் டே 9 hours தான் இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அந்த 9 hours தான் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் கொடுத்து 12 hours 13 hours வேலை பார்க்க வச்சா அது அகெயின்ஸ்ட் தி ரெகுலேஷன்ஸ். ஸோ அந்த இடத்துல எத்திக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புட்டிங் மோர் ஸ்ட்ரெஸ் ஆன் எம்ப்ளாயிஸ் ஃபார் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. அவங்கள வந்து இல்லை இன்னும் பண்ணுன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டார்கெட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பேங்கிங் செக்டரில் இருக்க ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு வந்து நீங்கள் இன்னும் நிறைய சேல்ஸ் பண்ணணும் சொல்லி அவங்கள வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் போடக்கூடாது எம்ப்ளாயிஸ் மேலே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் நிறைய போட்டு அவங்கள வேலை பார்க்க முடியாமல் அவங்களுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வரதும் தப்பு தான். ஸோ அதுவும் ஒரு அன்எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் தான். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம். ஸோ எம்ப்ளாயீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஃபால்ஸ் கிளைம்ஸ் ஆன் பர்சனல் டீடைல்ஸ் லைக் ஏஜ், குவாலிஃபிகேஷன். நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது நாங்கள் வந்து ஃபால்ஸாக நீங்கள் எந்த கிளைம்ஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து
வெறும் பிபிஏ பண்ணியிருக்கீங்க இல்லைனா பிகாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அரியர் வச்சுருக்கீங்கன்னா அரியர் வச்சுருக்கேன்னு நீங்கள் தைரியமாக சொல்லணும். ஸோ நீங்கள் அங்கே வந்து இல்லை நான் ஆல் கிளியர் பண்ணியிருக்கேன்னு பொய்யா சொல்லி அந்த கம்பெனியில் சேரக்கூடாது. ஸோ இட்ஸ் பிகம் அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் பை தி எம்ப்ளாயீஸ். ஸோ நம்ம ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்போது எப்பவுமே நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம பிஸ்னஸ் எத்திக்ஸில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூசிங் ஃபால்ஸ் சர்டிஃபிகேட், டேக்கிங் டிசிஷன்ஸ் ஆஸ் பர் தேர் கன்வீனியன்ஸ். ஸோ ஒரு ஃபால்ஸ் சர்டிஃபிகேட் காத்திட்டு நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு டிசிஷன்ஸ் எடுக்கிறது டோட்டலி ராங். அந்த பிஸ்னஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட், அந்த பிஸ்னஸ்க்கு எது ப்ராஃபிட்டபிள் பார்த்து தான் நம்மளோட டிசிஷன்ஸ் இருக்கணும். ஸோ அங்கே தான் நம்மளோட எத்திக்கல் நாலேஜ் வந்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல பார்ப்போம். ஸோ ஆனால் கவர்மெண்ட்ல வந்து அனௌன்சிங் தி வேக்சின்ஸ் அண்ட் நாட் டேக்கிங் எனி அதர் ஆக்ஷன்ஸ் ஃபர்தர். அப்புறம் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ரிலையபிள். ஸோ டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் அவங்க வந்து எல்லாத்துலேயும் அவங்க பப்ளிக் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தராமல் எல்லாமே அவங்க இன்டர்னலாக பண்ணாங்கன்னா பப்ளிக் வந்து தே ஹேவ் தி ரைட் டு நோ. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன் கோட்டாஸ் பை செலெக்ஷன் கமிட்டிஸ். ஸோ செலெக்ஷன் கமிட்டிஸில் வந்து நம்ம ரிசர்வேஷன் கோட்டாஸில் இவ்வளோ பேருக்கு இந்த கேட்டகரி பீப்புளுக்கு தரணும் சொல்லி இருந்தால் அந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபில் பண்ணணும். இல்லை நாங்கள் வந்து ரேண்டமாக எடுத்து போடுறோம். ஸோ அந்த மாதிரி தப்பான ஒரு கான்செப்ட் உள்ளே கொண்டு வராமல் ரிசர்வேஷன் கோட்டாஸ் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ இந்தியன் ரெகுலேஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் கூட அது ஒரு எத்திக்கல் இஷ்யூவாக அந்த பிஸ்னஸ்க்கு வந்து சேரும். ஸோ மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் நம்ம ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில், மார்க்கெட்டிங்கில் எப்படிலாம் நம்ம பிஸ்னஸ் எத்திக்ஸ் யூஸ் பண்ணோன்னு. இது இன்னும் கொஞ்சம் வைடர் கான்செப்டில் மற்ற டைப்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா எத்திக்ஸ் சொல்கிறது வந்து ஒரு கம்பெனியாக பண்ணுறதுல அந்த கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயீஸ் பண்ணக்கூடியது தான் எத்திக்ஸ். ஸோ நம்மளுக்கு அந்த பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே நம்ம எத்திக்கலாக கரெக்டாக எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அங்கே தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிறதே. ஸோ பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்மளுக்கு எத்திக்ஸ் சொல்கிற மேட்ரே ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அஃபிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த வேலையில் இருக்கும்போது நீங்கள் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு போலீஸாக இருக்கீங்கன்னா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இருக்கணும். ஸோ அங்கே தான் நம்ம அஃபிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறோம். அந்த இடத்துக்கு தேவையான நீங்கள் ட்ரெஸ்ஸிங் இருக்கலாம், உங்களோட க்ரூமிங் இருக்கலாம், உங்களோட அப்பியரன்ஸ், இது எல்லாமே வந்து அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த வேலைக்கு தான் போயிருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் கரெக்டாக பண்ணுறது இட்ஸ் தி பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஃபார் தி அஃபிஷியல் கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் லாயல்ட்டி. நீங்கள் என்ன தான் உங்கள் கம்பெனிக்கு லாயலாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நான் வந்து கரெக்டாக தான் பண்ணுறேன், என்னோட மைண்ட் செட்டுக்கு எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணலை சொல்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது தான் உங்களுக்கு பர்சனல் லாயல்ட்டியை நீங்கள் அச்சீவ் பண்ணவே முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷனல் லாயல்ட்டி. ஸோ பர்சனல் லாயல்ட்டி பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் கம்பெனிக்கும் நீங்கள் வந்து லாயலாக இருக்கிற மாதிரி. ஸோ கம்பெனிக்கு தேவையான டிசிஷன், ஸோ என்னால் இந்த கம்பெனிக்கு உள்ள ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்லும்போது யூ ஆர் பீங் லாயல் டு தட் கம்பெனி. நீங்கள் அந்த கம்பெனிக்கு வேணும்னே நீங்கள் லாஸ் பண்ணி அந்த கம்பெனியை டவுன் பண்ணணும்னு சொல்லி யோசிக்காமல் அந்த கம்பெனிக்கு தேவையான ப்ராஃபிட்டபிள் சப்ளைஸாக இருக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு கொட்டேஷன் போட்டு நீங்கள் ஒரு டெண்டர் எடுக்கிறீங்கன்னா அந்த டெண்டரில் கம்மியான கோட் பண்ணுறவனுக்கு கரெக்டாக நீங்கள் நியாயமாக கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் தான் ஆர்கனைசேஷன் லாயல்ட்டி. ஸோ நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கே ஒரு அந்த கம்பெனி மேலே லாயலான ஒரு ஃபீலிங் வரும். நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்ப்பரேட் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த ஹோல் மார்க்கெட்டே சொல்கிறோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அந்த கம்பெனிக்கு தேவையான ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணுறீங்க. அந்த ஓவரால் கார்ப்பரேட், இப்போ நீங்கள் ஐடியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி கம்பெனிக்கும் ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கும். அந்த லெவலில் தான் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் லெவலில் எக்கனாமிக்காக நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ உங்கள் ஒருத்தர்னால கூட இந்தியன் எக்கனாமி சேஞ்ச் ஆகும் சொல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி தான் உங்கள் வேலைகள் பண்ணணும். உங்கள் வேலை பண்ணும்போது நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் வந்து பர்சனல் ஆர்கனைசேஷன் லாயல்ட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பிகம் எக்கனாமிக்கலி ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி. லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லும்போது ஒரு கவர்மெண்ட் ஆக்டாக இருக்கலாம், ரெகுலேஷனாக இருக்கலாம், பாலிசியாக இருக்கலாம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு பிஸ்னஸை நடத்துறீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்வரான்மெண்டல் லீகல் பாலிசிஸ் இருக்குது, இல்லைனா சொசைட்டிக்கு நீங்கள் பண்ணலாம், சிஎஸ்ஆர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்கணும். அதுவும் ஒரு எத்திக்கல் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் மாராலிட்டி. டெக்னிக்கல் மாரலிட்டி சொல்லும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு அது எல்லாமே வந்து ஜென்யூனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பெனியில் அதுக்கு தேவையான பேட்டன்ட் ஃபீஸையோ இல்லை லைசன்சிங் ஃபீஸோ நீங்கள் பே பண்ணி எடுக்கணும். இன்னொருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் அதுக்கு தேவையான
ஒரு லைசன்சிங் ஃபீஸையும் இது எல்லாத்தையும் கரெக்டாக பே பண்ணி நீங்கள் எடுத்து அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது யூ ஆர் பீங் டெக்னிக்கலி மாரல் டு தட் பர்டிகுலர் டெக்னாலஜி. ஸோ இதுங்க கூட ஒரு டெக்னாலஜி நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுல கூட பிஸ்னஸ் எத்திக்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நம்ம பிஸ்னஸ் எத்திக்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ லாஸ்ட் டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பிராண்ட் ரெக்கக்னிஷன் அண்ட் க்ரோத். ஸோ எப்போவுமே பிராண்ட் ரெக்கக்னிஷன் க்ரோத் எப்போ வரும்னா அந்த பிஸ்னஸ் வந்து அந்த கஸ்டமர்ஸுக்கு எத்திக்கலாக இருக்கும் பொழுது. ஸோ நீங்கள் இப்போ ரொம்ப ஒரு நல்ல கம்பெனி சொல்லும்போது நீங்கள் நிறைய பேர் டாட்டா சொல்வீங்க. டாட்டா கம்பெனி ஏன் நீங்கள் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க அந்த நல்ல கம்பெனி சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் அதில் வந்து அவங்க எத்திக்கல் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ட்ரூஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தே ஹாவ் தி பிராண்ட் ரெக்கக்னிஷன் பிட்வீன் தி இண்டியன்ஸ் அண்ட் தி கஸ்டமர்ஸ். ஸோ இந்த கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் இருக்கு. ஏன்னா தே ஃபாலோ பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ இதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த ரெக்கக்னிஷனும் க்ரோத்தும் இவ்வளோ வருஷமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்டு எபிலிட்டி டு நெகோஷியேட். ஸோ நம்ம ஒரு கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக இருக்குது, நம்ம ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது, நம்ம இந்த மார்க்கெட்லேயே ஒரு பெஸ்ட் கம்பெனி, ட்ரஸ்ட் வர்த்தி கம்பெனி நம்ம பேர் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நெகோசியேஷனில் வந்து அதை ஒரு நல்ல பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கம்பெனியும் ஒரு டெண்டரில் வந்து 1 lakh தராங்க. பட் நம்ம வந்து சொன்ன டைமில் முடிச்சிருவோம் சொல்கிற ட்ரஸ்ட் அவங்களுக்கு இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வரும். பட் இன்னொரு கம்பெனி வந்து இந்த மாதிரி நிறைய தப்பாக ஃபால்ஸ் கிளைம்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்லும்போது அவங்கள ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நம்ம கரெக்டாக இருக்கும்பொழுது ஆப்வியஸ்லி பீப்புள் வில் சூஸ் தி ட்ரஸ்ட் வர்த்தி பிஸ்னஸ். ஸோ அதனால இன்க்ரீஸ்டு எபிலிட்டி டு நெகோஷியேட். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்டு ட்ரஸ்ட் இன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து வில் ஹாவ் அன் குட் ட்ரஸ்ட் பிட்வீன் தி கஸ்டமர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ரிட்டென்ஷன் அண்ட் க்ரோத். ஸோ பிராண்ட் ரெகக்னிஷன் வந்தாலே கஸ்டமர் ரிட்டென்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரே ப்ராடக்ட்டை திருப்பி வாங்கும்பொழுது உங்களுக்கே அந்த ட்ரஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட் மேலே வரும். ஏன்னா அவங்க வந்து எத்திக்கலி தே ஆர் ஸ்டாண்டர்ட். நீங்கள் ஒரு ஆர்கானிக் ஐட்டம் வாங்குறீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி அது நீங்கள் உங்களுக்கே ஃபீல் ஆகுது இதை வந்து பியூராக பண்ணியிருக்காங்க, ஆர்கானிக்காக இருக்குது சொல்லி. நிறைய பேர் வந்து சில கீ எடுத்துக்கோங்க, இல்லைனா மில்க் ப்ராடக்ட்ஸு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது அவங்க எத்திக்கலாக அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அது குவாலிட்டியாக இருக்குது சொல்லும்போது ஆப்வியஸ்லி வில் ஸ்டார்ட் பையிங் தி சேம் ப்ராடக்ட். ஸோ கஸ்டமர் ரிட்டென்ஷன் அண்ட் க்ரோத் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அட்ராக்ட்ஸ் டேலண்ட். ஸோ இப்போ நல்ல கம்பெனி சொல்லும்போது இப்போ நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும், நான் வந்து பெஸ்ட் கம்பெனியில் வேலை பார்க்கணும், நான் வந்து டிசிஎஸ்ல வேலை பார்க்கணும், இல்லை இன்ஃபோசிஸில் வேலை பார்க்கணும்னு. ஏன்னா அந்த கம்பெனி வந்து பிஸ்னஸில் வந்து அவங்க எத்திக்கலாக இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப ரெக்கக்னைஸ்டாக இருக்காங்க. ஸோ அதனால வந்து இட் அட்ராக்ட்ஸ் டேலண்ட். ஸோ நல்ல ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும்னா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும்போது நம்மக்கிட்ட வர எம்ப்ளாயீஸும் வந்து ரொம்ப சூஸ் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக அந்த டேலண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அட்ராக்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்ம கம்பெனி கண்டிப்பாக நல்லா போயிட்டுருக்கு, எத்திக்கலி ஃபாலோ பண்ணுறோம்னா கண்டிப்பாக நம்ம கம்பெனியில் காசு போகிறதுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லா ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம மேலே they will start investing in our company. So அதுதான் வந்து major importance in business ethics. So we have come to the end of the video. இந்த வீடியோல வந்து நம்ம business ethicsனா என்ன, business ethics ஓட types and functions பார்த்திருக்கோம். அப்புறம் importance of business ethics